நியூசிலாந்து பயணத்தின் இறுதிக்கட்டமாக இந்திய வம்சாவளியினர் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றார். நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகரில் ஸ்பார்க் அரேனா மைதானத்தில் கியா ஓரா மோடி என்ற தலைப்பில் நடைபெற்ற மாநாட்டில் பிரதமர் மோடியை காண்பதற்காக ஏராளமான இந்தியர்கள் திரண்டனர். இந்த மாநாட்டில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அவர்களை வரவேற்கும் விதமாக நிகழ்த்தப்பட்ட பரதநாட்டியத்தை கண்டு ரசித்தார். இந்திய இசை கலைஞர்கள் நிகழ்த்திய இந்திய செவ்வியல் இசையை நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனும் பிரதமர் மோடியும் கேட்டு மகிழ்ந்தனர். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் மேடைக்கு வந்த பிரதமர் மோடிக்கு கூடியிருந்த இந்தியர்கள் பாரத் மாதா கி ஜெய் மற்றும் மோடி மோடி என்று முழக்கங்களை எழுப்பி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அதிர வைத்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியா உலகின் அதிவேகமாக வளரும் பொருளாதாரமாகவும், மொபைல் உற்பத்தி, பால், கோதுமை உற்பத்தியில் முன்னணியிலும், உலகின் 3வது பெரிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பாகவும் உருவெடுத்துள்ளதாக கூறினார். விண்வெளி மற்றும் வர்த்தக துறைகளில் இரு நாடுகளின் கூட்டுறவு மேலும் வலுவடையும் என்றும், குறிப்பாக நியூசிலாந்தின் பழங்குடி சமூகமான மாவோரி மக்களின் கலாச்சாரத்தையும் பிரதமர் மோடி பாராட்டினார். மாவோரி கலாச்சாரத்தின் மனா அக்கிதங்கா என்ற உபசரிப்பு பண்பும், இந்தியாவின் அதிதி தேவோ பவ என்ற தத்துவமும் ஒரே உணர்வை கொண்டவை என்று சுட்டிக்காட்டிய பிரதமர், இரு நாடுகளின் இந்த வளர்ச்சி பயணத்திற்கு அங்கு வாழும் மக்களே உண்மையான வழிகாட்டுகள் என்று நெகிழ்ச்சியோடு கூறினார். இதனையடுத்து நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி தாயகம் புறப்பட்டார். அவரை விமான நிலையம் வரை வந்து நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் வழி அனுப்பி வைத்தார்.